கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, விசுவாசிகள் இருக்கிற வீடுகள் ஒவ்வொன்றின் மேலே ஆண்டவரே ரத்தம் தெளிக்கிறோம், குடும்பங்கள் மேலே ரத்தம் தெளிக்கிறோம், சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை நம்பினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை மாண்டதில்லை. துன்பங்கள் பலவாய் நெருங்கி வந்தாலும், தொல்லைகள் எம்மை அணுகி வந்தாலும், காக்க வல்லவர் 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 காக்க வல்லவர். நிறுத்திடுவீர் என்னை களங்கமில்லாமல், பொறுத்தெந்தன் குறைகள் யாவையும் அகற்றி, காப்பீரே என்னை காப்பீரே, சுத்தம் செய்வீரே முக்தி சேர்ப்பீரே. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை மாண்டதில்லை மாண்டதில்லை. கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Colossians chapter 1 verse 28. whom we preach, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. Here we see whom we preach, warning every man and teaching every man. Say, warning every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Christ Jesus. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சேரினவனாக நிறுத்தும்படிக்கு. இப்போ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? டு பிரசன்ட் எவ்ரி மேன் பர்ஃபெக்ட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் தேறினவர்களாக நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் பவுலுடைய கோலாக இருந்தது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. We don't preach anyone other than Jesus. அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 29வது வசனம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இப்போ ஒரு மனிதனிடத்துல போய் இயேசுவை குறித்து நம்ம பிரசங்கிக்க வேண்டும், அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ண வேண்டுமானால் இது நம்முடைய சொந்த பிரயாசங்கள்னால முடியாது. அதனால தான் இங்கே வாசிக்கிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. So this cannot be done with human strength. That is why Paul says, whereunto I also labor, striving according to his working, which worketh in me mightily. See, the mighty power of working of God within us will enable us to warn the people, to teach every man in all wisdom, so that we may present every man perfect in Christ Jesus. For this we preach Jesus himself, whom we preach. 27th verse. To whom God would make known what is the riches of the
glory of this mystery among the Gentiles, which is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். We read about lot of mysteries in the epistles. அதில் ஒரு ரகசியம் என்ன என்று கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள அவர் இருக்கிறார். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவர்களாக நம்மை நிறுத்தப்பட வேண்டும், நாம் நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக பவுல் என்ன செய்கிறார்னா, அவருக்குள்ள வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை எல்லா ஞானத்தோடும் நம்மால அவர்களுக்கு உபதேசிக்க முடியும். தேவன் தாமே அதற்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வல்லமையினால் எங்களை நிரப்பும். வல்லமையாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்யும்படி பரிசுத்த ஆவியான கருத்துல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.